ஐஸ் போலாய்ஸ். தலைவா, தனியா நின்னாலும் மதிப்பில்ல, கூட்டு சேர்ந்தாலும் மரியாதை இல்லன்னு ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணி குழப்பங்கள் புகஞ்சுக்கிட்டே இருக்குதா? அது பரப்புரையிலையும் எதிரொலிக்குதா சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, அதிமுகவுல 6 கட்சிக்கு சீட்டு கொடுத்தாலும் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலும் முதல்வர் ஜெயலலிதாவோட பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சிகளோட கொடி கட்டக்கூடாதுன்னு உத்தரவா சொல்லிக்கிட்டாங்க. அதிமுக வேட்பாளர்கள் பரப்புரை செய்யும் போது கூட்டணி கட்சி தலைவர்களோட படத்தை மேடையில வச்சுக்கோங்க, கொடியை கட்டிக்கோங்க. ஆனா அம்மாவோட கூட்டத்துல எந்த வாடையும் வேணாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாமா. பேச்சா கிடக்குது. அதிமுக தலைமையும் அமைச்சர்களையும் சந்திச்சு 300க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம். ஆனா போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தல்ல கவனிப்பு இல்லையா, அதனால அந்த அமைப்புகளும் பரப்புரையா ஆரம்பிக்கலையா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, திமுக கூட்டணியில சில இடங்கள்ல கூட்டணி கட்சி தலைவர்களோட படம் இருக்குதான், சில இடங்கள்ல அந்த மாவட்ட செயலாளர்கள் வைக்கிறது இல்லையா. வேட்பாளர் அறிமுக கூட்டமே கூட்டணி கட்சியோட கொடி இல்லாம நடந்துச்சா பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, தென் மாவட்டத்துல முதல் கட்ட பரப்புரைய ஆரம்பிச்சு மு.க. ஸ்டாலின் சுத்தி வரும்போது கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கூட அழைச்சுக்கிட்டு வரலையா? அத்தோட என்ன கூட்டணி கட்சி கொடிகளை காணோன்னு ஸ்டாலின் வேட்பாளர்கள்ட்ட கேள்வி கேட்டாரா சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, தலைமை மேல இருக்கிற வருத்தத்துல கூட்டணி கட்சிக்காரங்களை கண்டுக்கலைன்னு சில மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையா பேசினாங்களாம். எப்போ மாத்திருவாங்களோன்ற தயக்கத்துல இருக்கிறதால கூட்டணி கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களையும் வேட்பாளர்கள் சந்திக்கவே இல்லையா சொல்லிக்கிட்டாங்க. தினமும் 30 கட்சி 50 கட்சின்னு சொல்லி போட்டு அறிவாலயத்துல சந்திப்பு நடத்தி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அமைப்புகள்லாம் எங்க எங்க அப்படின்னு சொல்லி போட்டு தேர்தல் பரப்புரையில தேடுறாங்களாமா. பேச்சா கிடக்குது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலையும் தேர்தல் வேலை நடக்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம புகைச்சல் இருக்குதான், வாங்குற ஓட்டையும் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சமாதான பேச்சுக்களும் நடக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மட்டும் இல்லாம தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலையும் ஒரே மேடையில தலைவர்கள் தோன்ற வாய்ப்பே இல்லையா. தேர்தல் நேரத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம்னு பேச்சா பேசிக்கிட்டுதாங்க ஐயா.